பேக். வெல்கம் வெல்கம். வருக 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 டு யூனிவர்சல் பாட்டு பாடவா. இது இசை ஜாம்பவான்கள், இசை ரசிகர்கள், இசை பயணிகள் அவங்க எல்லாருக்குமே ஒரு அற்புதமான மேடை. இங்கே இசைக்கு மாத்திரம் முக்கியத்துவம் இல்லை, இசை பாடல் வரிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு மேடை. இன்னைக்கு எபிசோடு ரொம்ப 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 ஸ்பெஷலுங்க. பிகாஸ் நம்ம வார்த்தைகள் ஒரு பாட்டுக்கு எவ்வளவு ஜீவன் கொடுக்கறது, அதனால அந்த பாட்டு எங்கேயோ போயிடுது ஒரு படத்தில். அந்த கான்டெக்ஸ்ட் அந்த கதையே எங்கேயோ தூக்கிட்டு போயிடுது ஒரு பாடல். அந்த பாடலை வச்சு அந்த ஃபுல் படத்தை ஞாபகம் வச்சுக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு வரப்போறவர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இவர் நிறைய தேசிய விருது பெற்றவர், கலைமாமணி. இன்ஃபேக்ட் நம்ம முதல்வர் கூட அவரை வித்தகு கவிஞர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வார்த்தை கேட்டாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது அவர் தான். இந்த ஞாபகம் என்ற படத்தினால அறிமுகமான ஒரு ஹீரோ அவர். வெறும் கவிஞர் மாத்திரம் இல்லை, இன்னைக்கு அந்த கவிதையே கவி பாட வரப்போகுது நம்மளுடைய யூனிவர்சல் பாட்டு பாடவா நிகழ்ச்சியில். யார் அவர் அப்படின்னா, எனக்கு சோறு போடுற சாங், பென்ஷன் கொடுக்குற சாங் நான் சொல்கிறதே கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். அது இருக்கிற வரைக்கும் எனக்கு கச்சேரி யாராவது கட்டாயமாக கூப்பிடுவாங்க. அதை எழுதிய அருமையான ஒரு கவிஞர், a very creative person. Please welcome the one and only பா விஜய் அவர்கள். ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. அதாவது நீங்க ஏன் இன்னும் சினிமால ஆக்ட் பண்ணிட்டீங்க, இப்போ இன்னும் ஏன் பாடலன்னு தோணுது? எனக்கு ஒரே பயம், உங்க முன்னால பாடுறதுக்கு நான் பயந்துட்டே வந்தேனா. போச்சுடா. அதாவது வார்த்தைகளை சொல்லி கொடுத்து நாங்க கேட்டிருக்கோம், ஆனா இவ்வளவு அழகா நீங்க பாடுவீங்கன்னு நிஜமா தெரியாது. அது மேபி அவ்வளவு அழகா நீங்க அந்த பாடலை உணர்றதுனால தான் நீங்க அவ்வளவு அழகா வார்த்தைகளை எழுதுறீங்களோ என்னமோ தெரியல. ஏன்னா அந்த சந்தம் சந்தம் நம்ம மனசுல ஏறினா தானே அந்த சந்தம், அந்த சவுண்ட், அதனால அந்த வார்த்தையோட சவுண்டிங், அதாவது மீட்டர் கூட எழுதிடலாம், அந்த வார்த்தைக்கு ஒரு ஒலி இருக்கு இல்லையா, அந்த ஒலியோட அழகு மேபி நீங்க அதை இவ்வளவு ரசிக்கிறதுனால தான் வருதுன்னு நினைக்கிறேன் நானு. இல்ல இந்த உங்களோட இந்த பாடல் எத்தனையோ பேர் நம்ம விஷுவலி சேலஞ்சுக்காக அந்த சிச்சுவேஷன்ல வருது அந்த படத்துல. பட் இது எத்தனை பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்னா இந்த பாட்டு நினைச்சு பாத்துக்கிறது நிஜமா. அது எஸ்பெஷலி நீங்க ஒரு சரணத்துல ஒரு லைன் எழுதிருப்பீங்க, ஒரு கனவு கண்டால் அதை தினமும் என்றால் ஒரு நாளில் நிஜமாகும். அது you have to dream, you have to keep dreaming till you achieve. அது உங்க வாழ்க்கையே அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா ஐ திங்க் உங்க அம்மா அப்பா வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை நீங்க என்ன பிகினிங்ஸ்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும், அவங்கள கொஞ்சம் அறிமுகப்படுத்தணும். நீங்க எங்கேருந்து வந்தீங்க, நீங்க எங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்க, இப்போ நீங்க எங்க இருக்கீங்க, அவங்க அப்பா அம்மாவை பார்த்தாலே அந்த பெருமை அவங்க ஃபேஸ்ல நல்லா தெரியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை பார்க்கறதுக்கு. கேன் யூ ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ்? அந்த ஒரு சின்ன வாள் ஒன்று வந்திருக்கு மேல, அது யார்? அது அவங்க என்னோட அப்பா திரு வி பாலகிருஷ்ணன். வணக்கங்க. அம்மா கே சரஸ்வதி. அவங்க ரொம்ப பெருமையா இருக்குங்க, எனக்கே பெருமையா இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்குன்னு எனக்கு தெரியுது. இவர் என்னுடைய பையன் விஸ்வா. ஹாய் விஸ்வா. ஹாய் சொல்லிடுங்க. நீங்க ஆரம்பிச்சது எங்கேருந்து? ஐ மீன் சும்மா ஷார்ட்டா சொல்லணும்னா, நான் படிச்சு என்னோட பூர்வீக ஊர் கும்பகோணம் பக்கத்துல ஒரு கிராமம். என்னுடைய நான் படிச்சு விடுறதுனா கோயம்புத்தூர். பாக்யராஜ் சார், இயக்குனர் பாக்யராஜ் சார் தான் என்னை பாடலாசிரியர் அறிமுகப்படுத்த ஞானப்பழம் அப்படிங்கிற படத்துல. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைச்ச அதே கருப்பு தான் எனக்கு பிடிச்சிக்கிற சேரன் சாரோட படம். அதுல இருந்து அப்படியே ரொம்ப அருமையான பாடல் சார். அதை நான் சொல்லிட்டேன், என்னோட பென்ஷன் சாங்கே அதுதான். இன்னைக்கு இந்த பாட்டு பாடவா நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணது போல பாடல் வரிகள் எல்லாரும் உணரணும் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஏன்னா பாடுறவங்களுக்கே பாதி பேருக்கு வரிகள் தெரியாது. இப்போ நான் டூயட் பாடினேன்னா
கூட பாடுறவங்களோட வார்த்தைகள் என்னன்னு ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம வார்த்தைகள்லாம் நம்ம எழுதி வச்சு பாடுறோம். ரெக்கார்டிங்ல கூட ஃபீமேல் லிரிக்ஸ் தனியா கொடுக்குறீங்க, மேல் லிரிக்ஸ் தனியா கொடுக்குறீங்க. ஸோ அந்த ரியாக்ஷன் கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம இருக்கு. என்னப்பா அந்த ஃபுல் பாடலோட என்ன கருத்துன்னே தெரியாம நிறைய பேர் பாடிட்டு போயிடுறோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நான் பார்த்துருக்கேன். ரொம்ப அழகா அந்த இசைக்கும் சரி அந்த பாடல் வரிகளுக்கும் அவங்களுக்குள்ள ஒரு முக்கியத்துவத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு அற்புதமான நிகழ்ச்சி இது. நிச்சயமா இது வந்து ஒரு பிரமாதமா இருந்தது. அது மாதிரி ஆர்கெஸ்ட்ரா சொல்லவே வேண்டாம், நீங்க இருக்கீங்க. அதனால வந்து ரொம்ப கலகலப்பாயிடுது, ப்ரோக்ராமே வந்து ரொம்ப உற்சாகமாயிடுது. அதே மாதிரி இப்போ எனக்கு என்னன்னா ஒரு ரசிகனா பார்த்துருக்கேன் இந்த நிகழ்ச்சியை. ஆனால் முதல் முறையாக இதில் வந்து ஒரு போட்டியாளராக பங்கேற்கணும் அப்படின்னு கூப்பிடும்போது ஒரு பயமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு கவியரங்கம் அப்படின்னா அது நம்முடைய மேடை, அது பேசுறது இப்போ இது வரைக்கும் கூட ஒன்றும் படபடப்பு ஆகலை. ஆனால் பாடுறது அப்படிங்கும்போது இப்போ நாங்கள் வந்து கம்போசிங்கில் பாடிக்கிறது தான். மியூசிக் டைரக்டர் சொல்கிறத டைரக்டர்கிட்ட இப்போ லிரிக்கோட பாடி காட்டுற அந்த பழக்கம் தானே தவிர மற்றபடி முறைப்படி சங்கீதமோ எதுவும் கற்றுக்காம சுதி வருமா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா என்னால நல்லா வந்துச்சுங்க, ரொம்பவே நல்லா வந்துச்சு. கவலையே படாதீங்க, நல்லா பாடுறீங்க. எனக்கு என்ன ஒண்ணே ஒன்று ஆசைனா, நான் ஏன் பாட இங்கே வந்தேன் அப்படின்னா கூட இதில் வந்து ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் வந்து பாடல் ஆகட்டும் எதுவும் வந்து கலை எல்லாருமே அதில் வந்து ஈடுபடணும். ஏன்னா குறிப்பிட்ட பேரால் மாத்திரமே அந்த கலை உபயோகம் ஆகுதுன்னா அது ஜனரஞ்சகமாக மக்கள் கலையாக மாறாது. ஆக நிச்சயமா பாடல்ங்கிறது எல்லாருமே பாடணும் இல்லையா? அப்பதானே வந்து அந்த பாடலுடைய வெற்றி. நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு போயிடலாம் சார். போயிடலாம். லெட்ஸ் கோ டு தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இது எங்களுடைய பண மரம்னு சொல்றது நாங்க. அந்த சபரிமலையில 18 படின்னா இங்க 8 படி நீங்க கடந்தா போறோம்.